மாநில மனித உரிமை ஆணையம் SHRC. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தொடக்கம். மாநில மனித உரிமை ஆணைய சட்டம் 1996 கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1996. தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1993 அக்டோபர் 12 கொண்டு வந்தாங்க. அதன்படி இது மாநிலம் 1996 கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பல்வேறு மாநிலங்கள் ஆணையத்தை அமைத்தது. தமிழ்நாடு ஏப்ரல் 17, 1997 மாநில மனித உரிமை ஆணைய சட்டம் 1996 வந்திருக்கு. தமிழ்நாடு 1997 ஏப்ரல் மாதம் 17 ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாநில மனித உரிமை ஆணையத்தை. அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள். ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தலைவர் ப்ளஸ் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் ஒரு தலைவர் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள், அப்போ 3 பேர் தான் இந்த ஆணையத்தில் இருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து தகுதிகள். தலைவர் உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. இதில் தலைவராக இருக்கிறது யாருன்னா உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. ஒரு உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு அல்லது பணியில் இருக்கும் நீதிபதி அல்லது மாவட்ட நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற நீதிபதியாக இருப்பாங்க. மற்றொரு உறுப்பினர் மனித உரிமைகள் ஆர்வம் கொண்ட நபர். இன்னொருத்தவங்க யாருன்னா மனித உரிமையில் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள் 70 வயசு. தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கும் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க. இவங்க யார் நியமிப்பாங்கன்னா ஆளுநர். ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் யாருன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர். அங்கே குடியரசுத் தலைவர் தான். இங்கே இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நியமனம் பார்த்திங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. பதவி நீக்கம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் குழு. யார் தேர்ந்தெடுக்கிறா? இதில் முதல்வர், சட்டப்பேரவை சபாநாயகர், மாநில உள்துறை அமைச்சர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், சட்ட மேலவை இருந்தால் அதன் தலைவர் அல்லது மற்றும் எதிர்க்கட்சி தலைவர். இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுவே தேசிய மனித உரிமை ஆணையத்தில் யார் யார் உறுப்பினராக யார் தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருப்பாங்கன்னா இதில் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவோட சபாநாயகர், அப்புறம் ராஜ்யசபாவோட துணைத் தலைவர். இவங்க எல்லோரும் தான் இதில் இருக்காங்க. இப்போது ஸ்டேட் கமிஷன் வரலாமா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இதில் முதல்வர், சட்டப்பேரவை சபாநாயகர், அப்புறம் மாநில உள்துறை அமைச்சர். அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் இருப்பாங்க. இங்கே மாநில உள்துறை அமைச்சர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்ட மேலவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர், சட்ட மேலவை இருந்தால் அதன் தலைவர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மாநில ஆணையத்தோட பணிகள் என்ன? மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. மனித உரிமையை பாதுகாக்குது. சிறைச்சாலைகளை ஆய்வு செய்தல், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்தல், தொண்டு நிறுவனங்களை ஊக்குவித்தல், புகார்களை தானே முன்வந்து விசாரித்தல், மனித உரிமை மீறலுக்கான தீர்வை அரசுக்கு பரிந்துரை செய்தல். தேசிய மனித உரிமை ஆணையத்தோட பணிகளும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் என்ஜிஓக்களின் பங்கு. மனித உரிமைகளை தொடர்பான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் என்ஜிஓக்களின் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித உரிமைகளை செயல்படுத்துதல், கண்காணித்தல், மீறல்களை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனித உரிமையை செயல்படுத்துறது, கண்காணிக்கிறது, மீறல்களை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முக்கிய இந்தியாவில் இருக்க முக்கியமான என்ஜிஓக்கள் என்னது? என்ஜிஓக்கள் அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மனித உரிமை கவுன்சில் 2018 கல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்திய மனித உரிமை கவுன்சில் 2018 கல்கத்தா. மனித உரிமைகளுக்கான மக்கள் கவுன்சில் 2013 சண்டிகர். ஆசிட் சர்வைவர்ஸ் சாகஸ் அறக்கட்டளை 2016 மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கான சட்ட உதவி 1982 ஒடிசாவில். மனித உரிமைகள் சட்ட நெட்வொர்க் புதுடில்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இயர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்திய மனித உரிமை கவுன்சில் அப்படின்றது 2018 கல்கத்தா. மனித உரிமைகள் மக்கள் கவுன்சில் 2013. மக்கள் கவுன்சில் 2013 சண்டிகர். ஆசிட் சர்வைவர்ஸ் சாகஸ் அறக்கட்டளை மும்பை 2016. ஏழைகளுக்கான சட்ட உதவிக்குழு அப்படின்றது 1982
ஒடிசாவில் கொண்டு வந்திருக்காங்க. கிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிளாப். இது வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருந்தா படிச்சுக்கோங்க. கமிட்டி ஃபார் லீகல் ஆசிட் டு புவர். அடுத்தது மனித உரிமை சட்ட நெட்வொர்க். இது வந்து HRLN ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க். இது வந்து புதுடெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுதந்திர மற்றும் சமூக நீதிக்கான அகில இந்திய மனித உரிமைகள் கவுன்சில் புதுடெல்லி. AICHLS ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லிபர்ட்டிஸ் அண்டு சோஷியல் ஜஸ்டிஸ். கட்கதா அப்படின்னா புதுடெல்லி. கட்கதா அப்படின்னா புதுடெல்லி. மஜ்லிஸ் மன்ஸ் அப்படின்னா 1991 மும்பை. உலக அளவில் மனித உரிமைகள். மனித உரிமை வரலாறு வளர்ச்சி. இங்கிலாந்தின் மாக்னா கார்ட்டா 1215. அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனம் 1791. ஃப்ரெஞ்சு பிரகடனம் 1789. இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 8th புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனம் 1791. ஃப்ரெஞ்சு பிரகடனம் 1789. ஐநா மனித உரிமை பிரகடனம். ஐநா 1948 வந்து டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10 அன்று மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டது. எப்போனா 1948 டிசம்பர் மாதம் 10. அதனால தான் டிசம்பர் 10 நம்ம மனித உரிமை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது உலகளாவிய மனித உரிமை சாசனமாகும். இச்சாசனம் 30 சட்ட விதிகள் கொண்டுவது. மனித உரிமை சாசனத்தில் எத்தனை விதிகள் இருக்குது, எத்தனை ஆர்டிக்கல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 30 ஆர்டிக்கல் இருக்குது. மனித உரிமை சாசனத்தில் 30 ஆர்டிக்கல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா 1966 இரு சர்வதேச மனித உரிமை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இது நல்லா ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 1966 2 சர்வதேச அளவில் மனித உரிமை ஒப்பந்தம் கையெழுத்தானது. மனித உரிமை பாதுகாப்பிற்கு சர்வதேச வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமை ஒப்பந்தம் 1966. சர்வதேச சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் ஒப்பந்தம் 1986. இவ்விரு ஒப்பந்தங்களையும் இந்தியா 1979 ஏப்ரல் 10 ஏற்றுக்கொண்டது. இந்த 2 ஒப்பந்தத்தையும் 1966 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா வந்து 1979 டிசம்பர் 10 வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த 2 ஒப்பந்தத்தையும். நெக்ஸ்ட்டு வந்து வியன்னா பிரகடனம். 1993. 1993 உலகளவில் நடைபெற்ற மனித உரிமை மாநாடு ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னாவில் நடைபெற்றது. இது வந்து 1993 உலகளவில் நடைபெற்ற மனித உரிமை மாநாடு. இது ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்க வியன்னா அப்படின்ற ஒரு நகரத்தில் நடைபெற்றிருக்கு. மனித உரிமைகள் பாதுகாப்பது குறித்து தீர்மானம் இதில் தான் நிறைவேற்றினாங்க. இதுதான் 1993 தானே சட்டம். தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் 1993. அதுதான் இது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சில். UNHRC யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இது எப்போ தொடக்கம்னா 2006 வந்து ஐநா வந்து தொடங்கியிருக்காங்க. நோக்கம் வந்து மனித உரிமைகளை பாதுகாத்தல். இதன் நோக்கம் என்னென்னா மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக 2006 ஐநா மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட தலைமையகம் எங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இதோட உறுப்பினர்கள் 47 நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. நம்ம இப்போ இதை எப்படி ஷார்ட்டானா நம்ம விடுதலை வாங்கினது 1947. அப்போது 1947 நாடுகள் இதில் இருக்காங்க. செயல்பாடுகள் சர்வதேச அளவில் மனித உரிமை மீறலை தடுப்பது. சர்வதேச அளவில் மனித உரிமைகளை மீறுறாங்க, அதை வந்து தடுக்கிறது. மனித உரிமைகளை பாதுகாப்பது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றுது. மனித உரிமையை பாதுகாக்கிறது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றுது. மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய விதிகளை உருவாக்குதல். மனித உரிமையை வந்து மேம்படுத்துறதுக்கு புதிய விதிகளை வந்து உருவாக்குதல். மனித உரிமை மீறலுக்கான தீர்வுகள். மக்களிடம் கல்வி அறிவை அதிகரிக்க வேண்டும். மனித உரிமைக்கான மீறதுக்கான தீர்வு என்னென்னா மக்கள்கிட்ட என்ன பண்ணணும், கல்வி அறிவை வந்து அதிகரிக்கணும். வறுமை வந்து ஒழிக்கப்பட வேண்டும். வேலையின்மையை கட்டுப்படுத்தணும். சட்டங்களை கடமையாக்க வேண்டும். மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அரசின் திட்டங்களை மக்களிடம் பாகுபாடின்றி கொண்டு சேர்க்க வேண்டும். பாகுபாடே இல்லாமல் கொண்டு சேர்க்கணும். காவல்துறை மற்றும் சிறைச்சாலைகளை மறுசீரமைக்க வேண்டும். மனித உரிமை மீறல்களை தடுக்க அரசு சாரா நிறுவனங்கள் NGOக்கள் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மனித உரிமைகள் டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரப்ஷன் டாபிக் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.